ஹாய் ஆல். நான் ஹியூமன் லைஃப் சீக்ரெட் அபவுட் சக்ஸஸ்னு இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே சக்ஸஸ் ஓரியன்ட் நிறைய வீடியோ போடுறதுக்கு காரணமே யாருன்னா நம்ம மக்கள் தான். இங்கே நான் பேசுகிற எல்லா வீடியோஸோட ஐடியாலஜி தாட்ஸ் எதுவுமே என்னோட தனிப்பட்ட விஷயத்துலேருந்தோ என்னோட தனிப்பட்ட ஐடியாலஜிலாம் எதுவுமே நான் பேசல. எல்லாமே நான் பீப்புள்கிட்ட இருந்து பார்த்து பேசி பழகி அவங்கக்கிட்ட இருந்து கண்டுபிடிச்ச விஷயத்த மட்டும்தான் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய மனிதர்களோட பேசியிருக்கேன். பொருளாதார அடிப்படையில் இருக்க வேறு கேட்டகரியான பீப்புள், டிஃப்ரெண்ட் ஒர்க் பண்ணுற பீப்புள், நிறைய பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள், ஆர்ட் ஃபார்மில் இருக்க பீப்புள், நிறைய மனிதர்களை சந்திச்சிருக்கேன். இதில் யாரெல்லாம் லைஃப்பை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணாமல் லைஃப்பில் அன்றாடம் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு லைஃபே ஒரு சவாலாக லைஃப்பை ரொம்ப ஜாலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எதை பற்றியுமே கம்ப்ளைண்ட் பண்ணாமல் லைஃப் ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடு வாழ்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் தன்னோட டே டு டே லைஃப்பில் டெய்லி ரெகுலராக எதர் கிரவுண்டுக்கோ இல்லை ஜிம்முக்கோ டெய்லி ஒரு 1 hour 2 hours வந்து எக்ஸசைஸ் பண்ணி பாடியை ஆக்டிவாக வச்சுருக்காங்களோ அவங்க தன்னோட லைஃப்பை ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சி. பாடியை ஆக்டிவாக வச்சுக்காமல் எந்த எக்ஸசைஸும் கிரவுண்ட் ஒர்க் அவுட்டும் ஸ்போர்ட்ஸும் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் லைஃப்பை எப்பயுமே ப்ளேம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த சொசைட்டியில் லைஃப்பை ஹாப்பியாக வாழணும் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, டெய்லி மார்னிங் 2 hours இல்லை 1 hour மினிமம் நீங்கள் ஏதாவது ஒரு கேம் விளையாடுறதோ இல்லைன்னா கிரவுண்டுக்கு போய் நல்ல பாடி எக்ஸசைஸ் பண்ணுறதையோ இல்லைன்னா ஜிம்முக்கு போய் நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறதையோ இதை பண்ணிவிட்டு உங்கள் டே டு டே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்கள் பாடி எப்பயுமே ஒரு பாசிட்டிவ் தாட்ஸில் இருக்கும். ஒரு எப்பவுமே காசிப் பேசிகிட்டே இருக்கிறது, அடுத்தவங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறது, நெகட்டிவான விஷயங்கள் அதிகம் பேசிகிட்டு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நீங்கள் அப்சர்வ் பண்ணுங்கள். அவங்க உடலை வந்து கட்டுக்கோப்பாக மெயின்டைன் பண்ணவே மாட்டாங்க. அவங்களால முடியாதுங்கிற விஷயம் அவங்களோட இயலாமையை எப்பயுமே மற்றவங்க மேலே ப்ளேம் பண்ணி மற்றவங்களை பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த பூமியில் வாழ்கிற உயிரினங்கள்லேயே வாழும்போதே பல இன்னல்களை சந்தித்து கஷ்டப்பட்டு வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரே உயிரினம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனிதன் மட்டும்தான். நீங்கள் மற்ற எல்லா விலங்கினங்களும் பாருங்கள், அது தன்னோட கடைசி காலம் வரைக்குமே பாடியை ஒரு மூமெண்ட்ஸோட ஆக்டிவாக வச்சுருக்கோம். தன்னோட கடைசி காலகட்டத்தில் மட்டும்தான் முடியாமல் இறந்து போகிறது. தன்னோட வாழ்கிற காலத்தில் எப்பயுமே பயங்கர ஆக்டிவாக இருக்குது. மனுஷங்க மட்டும்தான் தன்னோட 30-40 வருஷம் வாழ்க்கையை படுக்கையாகவே இருந்து அவங்களும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து நம்ம சுற்றி இருக்கவங்களையும் கஷ்டப்படுத்தி அவங்களும் துன்பப்பட்டு நம்ம சுற்றி இருக்கவங்களையும் துன்பப்பட வச்சு கடைசியில் போய் சேரும். நீங்கள் உங்கள் உடலை ஃபிட் ஆக்கிட்டீங்கன்னா மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஆகிடும். உடலை ஃபிட் ஆகலைன்னா மைண்ட் எப்பயுமே டல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்கள் ஹெல்த்தை உங்கள் பாடியை ஃபிட் ஆகுங்க, மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி மோடு கொண்டு வரும். அதே மாதிரி நீங்கள் உடலையும் மனசையும் ஃபிட் ஆக்கி ஹாப்பி ஆக்காமல் நீங்கள் ஜாபு மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்ச நாளில் உங்களுக்கு பணம் நிறைய கிடச்சிடும், ஜாப்லேயே போச்சுன்னு சொல்லுவீங்க. ஆனால் அதை என்ஜாய் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் இருக்காது. நிறைய மனிதர்கள் நிறைய காசு பணம் இருக்கும், ஆனால் அவங்களால சாதாரண மனிதன் வாழ்க்கை என்ஜாய் பண்ண அளவு வாழக்கூடிய அளவுக்கு இல்லை. அவங்களால வாழ முடியாமல் கஷ்டப்படுறத நான் நிறைய மனிதர்களை பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏன் ஆதி காலத்து மனுஷங்க நம்ம தாத்தா பாட்டிலாம் இந்த மாதிரி ஜிம்முக்கு ஒர்க் அவுட் போய்கிட்டு கிரவுண்டில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு தான் வாழ்ந்தாங்களா? ஏன் நம்ம மட்டும் வாழலாம் அப்படின்னு உங்களுக்கு இந்த யோசனை வரலாம். கரெக்ட் தான். ஏன் அவங்க எந்த ஒரு உடல் உழைப்புன்னு தனியாக செப்பரேட்டாக பண்ணலை அப்படின்னா, ஏன்னா அவங்க வாழ்ந்த காலத்தில் வேலை பார்த்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணாலும் சரி, இல்லை விவசாயம் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்குமே உடல் உழைப்பு தேவைப்பட்டது. எங்கேயுமே மிஷின்ஸோட ஹெல்ப் தேவைப்படல. ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், நம்மளோட டே டு டே லைஃப்பில் நீங்கள் மார்னிங் எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் மெஷின்ஸோட ஹெல்ப் மூலயமா தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மெஷின்ஸ் ஹெல்ப் அதிகம் வந்ததுனால நம்மளோட உடல் உழைப்பு ரொம்ப 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 கம்மியாயிடுச்சு. அப்படிங்கிறப்ப உங்கள் உடலுக்குன்னு உடல் உழைப்பு, உடல் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்குன்னு சில விஷயங்கள். அப்போ மார்னிங் நீங்கள் உங்கள் பாடி ஆக்டிவாக வச்சுக்கிட்டு 1 hour 2 hour இதை கிரவுண்டுக்கு போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறதுன்னு, இல்லை டான்ஸ் ஆடுறது, ஏதாவது ஒரு இல்லை ஸ்விம்மிங் போகிறதுன்னு ஏதாவது ஒரு ஆக்டிவான விஷயம் நீங்கள் செப்பரேட்டாக பண்ணித்தான் ஆகணும். நம்ம வாழ்கிற சொசைட்டியில் 95% கிராமங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எல்லா வீட்லேயும் வீட்டுக்கே தண்ணி வந்துடுது, பைப்பில் வருது, ஈஸியாக பிடிச்சிட்டாங்க. நான் சின்ன வயசாக இருக்கும்போதெல்லாம் யோசிச்சு பார்த்தா டெய்லி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தண்ணி ஒரு 10 குடம் 20 குடம் தண்ணி எடுத்து வைக்கணும். ஒன்று நம்ம எடுத்து வைக்கணும், இல்லை வீட்டில் யாராவது ஒரு ஆள் மாற்றி ஏதோ ஒரு வேலையை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை எடுத்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போகிறோம். மறுபடியும் இந்த தண்ணி எடுக்கிறது மூலியமாகவே ஒரு பெரிய எக்ஸசைஸாக நிறைய பேர் இருந்துருக்கு. நம்ம அம்மாக்களும் அதே மாதிரி
உடல் உழைப்புங்கிறது அவங்களுக்கு நிறைய வேலைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. அம்மி அரைக்கிறது, உரல்ல ஆட்டுறது அப்படின்னு உடல் உழைப்புக்கு அவங்க பார்க்குற டே டு டே லைஃப்ல நிறைய வேலைகள் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எதுவுமே இல்லாமல் போச்சு. நம்மளோட லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் நம்ம உடலையும் மனசையும் எப்பயுமே ஹாப்பியாக வச்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலை ஃபிட்டாக வச்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் மைண்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். உங்களால் நிறையான கரெக்டான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும் உங்கள் டே டு டே லைஃப்பில். ஒரு காலத்தில் பக்கத்து நாடுகளோட சண்டை போட்டுக்கிட்டு இந்த மன்னர் ஜெயிக்கணும், அந்த மன்னர் ஜெயிக்கணும், நான் இடத்த பிடிக்கணும், அந்த இடத்த பிடிக்கணும்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மனிதர்கள் திடீர்னு ஞானோதயம் வந்து மனிதர்கள் சண்டை போட்டுக்கூடாதுன்னு அவங்க தனி நாடை பிரிச்சுக்கிட்டு இன்னைக்கு பீஸ்ஃபுல்லாக வாழ்ந்தாலும், ஆனால் உடலை வலுப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மனிதர்கள் கண்டுபிடிச்சி தான் விளையாட்டு. இந்த விளையாட்டுன்னு ஒன்று உருவானதே எப்பயும் தான் உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கணும். சண்டை போடலாம் பரவாயில்ல, விளையாட்டு மூலிமா நம்ம உடலை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறது மூலிமா நம்ம மைண்ட் எப்பயும் ஹாப்பியாக இருக்கும். இது மூலிமா நம்மளோட டே டு டே லைஃப் வந்து எப்பயுமே ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான். அதனால் நீங்கள் கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி வெற்றி தோல்வியை டிசைட் பண்ணி நீங்கள் விளையாட வேண்டாம். ஆனால் கேம் விளையாடுறது கூட நம்ம உடம்பை ஆக்டிவாக வச்சுக்கணுங்கிற ஒரு தாட்டோட நீங்கள் டெய்லி விளையாண்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் மைண்ட் வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருக்கும்போது பாடியும் பயங்கர ஃபிட்டாக இருக்கும். ஸோ அட்லீஸ்ட் நீங்கள் டெய்லி ஒரு 1.5 hours to 2 hours வந்து மார்னிங் வந்து உங்கள் பாடிக்கு சில ஒர்க் அவுட்ஸ் கொடுத்துட்டு இல்லை சில எக்ஸசைஸ் சில கேம்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். லைஃப்பில் வெற்றிங்கிறது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சேரும். நிறைய பேருக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதோ ஜிம்முக்கு போகிறதோ பிடிக்காமல் இருக்கலாம். அந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு கேமை சூஸ் பண்ணி இன்றைக்கி ஆன்லைன்லேயே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்துருச்சு. 11 பேர் விளையாடுற கேமுக்கு கூட ஒரு 2 பேர் இருந்தால் போதும். எக்யூப்மெண்ட்ஸை வாங்கி நீங்களே செட் பண்ணி வீட்டு பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ஸ்ட்ரீட்லேயோ கூட நீங்கள் அழகாக விளையாடலாம் டெய்லியும் மார்னிங்க. அதுவுமே உங்கள் பாடியை வந்து நல்லா ஃபிட்டாக வச்சுக்கணும். அதே மாதிரி நீங்கள் டெய்லியும் ஒரு மார்னிங் எழுந்து டெய்லியும் கிரவுண்டுக்கோ இல்லை எக்ஸசைஸோ பண்ணும்போது முன்னாடி குறைஞ்சது ஒரு 6 மணி நேரம் மாதிரி நல்லா தூங்கிட்டு அதுக்கப்புறம் போய் விளையாட ஆரம்பிங்க, எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா அப்போ தான் உங்கள் ஆர்கன்ஸ் வந்து நல்லா ஒர்க் ஆகும். அதே மாதிரி உங்களோட பாடியும் பயங்கர ஆக்டிவாக இருக்கும். தூங்காமல் போய் வேலை பார்க்கும்போது தூங்காமல் போய் ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்கள் பாடியில் ஒரு சோர்வுத்தன்மை இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நல்லா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சதுக்கு பிறகு வீட்டுக்கு வந்து நல்ல குளியல் போட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணுற ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்க. பெரிய ஃப்ரெஷ்னஸோட ஆக்டிவோட நீங்கள் நிறைய டெஃபினட்டாக பண்ணுங்கள். நீங்கள் எப்படி ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒர்க்கு இதை ஃபஸ்ட்டு பண்ணணும், இந்த ஒர்க்கு செகண்ட் பண்ணணும் அப்படின்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டெய்லியும் வந்து உங்கள் ஒர்க் வந்து அலைன் பண்ணுறீங்களோ, அதே மாதிரி உங்களோட டெய்லி ஃபர்ஸ்ட் ஒர்க்காக எதை அசைன் பண்ணுறீங்களோ உங்கள் ஹெல்த் உங்கள் பாடியை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பாடியை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறதுக்கு உண்டான எக்ஸசைஸோ கிரவுண்ட் போகிறதோ ஜிம் போகிறதோ இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணி டெய்லி மார்னிங் இதை பண்ணிவிட்டு அப்புறம் செகண்ட் ஒர்க் வந்து வேறு ஏதாவது அசைன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. நான் பார்த்த பல வெற்றியாளர்கள் பிஸ்னஸ் மேன்ஸ் ஒர்க்கில் வந்து ரொம்ப சக்சீடாக பெரிய பெரிய பொசிஷனில் இருக்கிற எல்லாருமே தன்னோட மார்னிங் ரொட்டீன் லைஃப்பில் கிரவுண்டுக்கு போகிறதோ ஜிம்முக்கு போகிறதோ டான்ஸ் ஆடுறதோ பாடியை ஆக்டிவாக வச்சுக்கிற விஷயத்துக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுத்து அந்த விஷயத்த மறக்காமல் பண்ணிடுறாங்க. அதனால தான் அவங்களோட அடுத்து வர எல்லா ஒர்க்கையும் சக்ஸஸ் பண்ண முடியுங்கிறதையும் அவங்க வாயிலே சொல்லி நான் கேள்விப்பட்டேன். விர்ஜின் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஃபவுண்டர் தன்னோட லைஃப்பில் எப்பவுமே ரன்னிங் ஸ்விம்மிங் பாடி ஆக்டிவிட்டிஸாக வச்சுக்கிற சில விஷயங்கள் அப்படின்னு டெய்லி மறக்காமல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒருத்தர் ஒரு பீரியட் ஆஃப் டைமில் என்ன பண்ணிடுறாரு, பிஸ்னஸில் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இழந்துடுறாரு. அவர் ஜீரோவை நின்றார். அப்பையும் தன்னோட டே டு டே லைஃப்பில் தன்னோட ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுற எல்லா ஆக்டிவிட்டீஸும் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. எவ்வளோ இழந்தாரோ அதுக்கு மேலே மறுபடியும் எல்லாத்தையும் திரும்ப தன்னோட லைஃப்பில் சம்பாதிச்சது காரணமே என் ஹெல்த்தை ஆக்டிவாக வச்சுக்கிறது மட்டும்தான் ஒரே ரீசன் அப்படின்னு நிறைய இன்டர்வியூஸில் அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு. உங்கள் மைண்டையும் பாடியும் ஆக்டிவாக வச்சுக்கிறதோட பவர் என்னென்னு இப்போ உங்களுக்கு புரியுதா? அப்துல் கலாம் தன்னோட 70 வயசுலேயும் ஃபைட்டர் ஜெட்டில் போயிட்டு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்குறதாகட்டும், இன்னும் நிறைய தலைவர்கள் தன்னோட ஆஃப்டர் 75 வந்து பெரிய பெரிய சாகசங்கள் பண்ணுறதாகட்டும், இதெல்லாம் ஒரே காரணம் அவங்களோட உடலை ஃபிட்டாக வச்சுக்கிறதுனால மைண்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ உடலையும் மைண்டையும் ஹாப்பியாக ஃபிட்டாக வச்சுக்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹெல்த்தை ஆக்டிவாக வச்சுக்கணுங்கிற விஷயம் லைஃப்பில் நீங்கள் வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே கிடையாது. லைஃப்பை நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக வாழணும், எந்த ஒரு ரெக்ரெட் இல்லாமல் ரொம்ப பாடியை ஆக்டிவாக வச்சு சாதாரண மனிதர்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையும் என்ஜாய் பண்ண நினச்சா கூட
இந்த ஹெல்த்துக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எக்ஸசைஸோ கிரவுண்ட் எக்ஸசைஸோ ஜிம் ஒர்க் அவுட்டோ பண்ணினா மட்டுமே உங்களோட மைண்ட் உங்களோட பாடி ஆக்டிவாக இருக்கும். உங்களோட லைஃபுக்குள்ளே வரக்கூடிய பிரச்சனைகளையும் ஈஸியாக உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் பண்ணாமல் ரொம்ப லேசியாக இருந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண நினச்சிங்கன்னா உங்களால் அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ண முடியாது. கடைசியாக சொல்கிற விஷயம் ஒன்று தான், லைஃப்பில் அச்சீவ் பண்ண நினைக்கிறேன், பணம் நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் முன்னாடி உங்கள் ஹெல்த்தை ஆக்டிவாக வச்சுக்கணும்னு நினைங்க. நீங்கள் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் உங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேரும். ஹெல்த் தான் முக்கியம். இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. லைஃப்பில் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பாய். வாழ்க்கையோட ஒரே நோக்கம் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமும் இருக்கிறது மட்டும்தான். பி ஹாப்பி, பி எனர்ஜெட்டிக்.